மஞ்சள் நிறத்திருமேனி ஆணி மண்ணிலே கண்டெடுத்த மாணிக்கம் மஞ்சள் நிறத்திருமேனி ஆணி பொன்னிலே கண்ட பின்னே பயம் எதற்கு காலடியின் நிழல் எமக்கு துணை இருக்கு கண்ணிலே கண்ட பின்னே பயம் எதற்கு. ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கலியுக தேவசித்த சபையை, மகத்துவமிக்க மகாசபையை, பேராற்றல் மிக்க பெருஞ்சபையை, சிவசபையை, ஞான சபையை, பொற்சபையை, பொன்னம்பல மகாசபையை, இறையிருந்து இறையாட்சி புரிகின்ற இறை மங்கள சபையாக, இறை நிறை மங்கள மகாசபையாக திகழ்கின்ற மத்திய கைலாயமாக, பிரதான கைலாயமாக, பிரபஞ்ச கைலாயமாக திகழ்கின்ற திருச்சபையிலே, திருமகா சபையிலே, பொற்சபையிலே, பொன்னம்பல மகாசபையிலே, உயர் உன்னத பேராற்றல்கள் வலம் வருகின்ற உத்தம மகாசபையிலே அரங்கேறி வருகின்ற அற்புத பெரு நிகழ்வானது அத்தகைய யுக மாற்றத்திற்காக அருளப்பட்ட, அமைக்கப்பட்ட, வழங்கப்பட்ட வரமாக கிடைத்த மகத்துவமிக்க மகாசபைதனிலே அற்புதமாக பிரபஞ்ச நாயகன் சிவத்தின் திருப்படி வணிந்து ஒட்டுமொத்த உயராற்றலாம் உன்னத பேராற்றல்களை வணங்கி, பரந்தாமனை வணங்கி, 10 அவதார சூழல்களை வணங்கி, அன்னையர்கள் யாவரையும் வணங்கி, அற்புத வரமருளுகின்ற திருமுருகன் யுகம் தாண்டி தன் கரங்களிலே ஆட்சி நிலையை பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்து செங்கோல் ஏந்தி தென் திக்கு நோக்கி திருச்சந்திரகத்திலே அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற அற்புத சபைதனிலே அறுபடை ஆற்றலையும் ஒருபடையாக கொண்டு மருதமலையும் இணைத்து அற்புதமாக நின்ற கோலம் கண்ட அற்புத சபைதனிலே ஏகோபித்த ஏகாதசி நாயகனாம் மகாவிஷ்ணுவின் அற்புதமான அத்தகைய ஏகாதசி திதி நற்பூஜை, பொற்பூஜை, பொன்னம்பல திருப்பார் கடல் பூஜை கண்டு நெய்வேத்திய நிலைகள் உண்டு அற்புதமாக அமர்ந்திருக்கும் கணங்களின் திருப்படி வணிந்து, திருத்தால் வணிந்து, உயர் சபையிலே கன்னி மூலையிலே அமர்ந்திருக்கின்ற கற்பக தருவாய் அமர்ந்திருக்கின்ற கற்பக விநாயகனை, பிரபஞ்ச மகாரூபனை, ஒட்டுமொத்த உயர் சபைதனை தன் நெற்றி பொட்டிலே சுழிமுனையிலே வைத்து அற்புதமாக அனுக்கிரகம் கொடுக்கின்ற விகடகவியை வேந்தை, கணங்களின் பதியாகிய கணபதியை, கணங்களின் நேசனாக இருக்கின்ற கணேச பெருமகனாரின் கணேச பெருமகனாரை வணங்கி திருச்சபையை ஆளுகின்ற திருமருகா பேராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அவர் திருவடிகளை, திரு தும்பிக்கையை வணங்கி, நம்பிக்கை கொடுக்கும் நாயகனை வணங்கி, அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற யுகம் தாண்டி அருளப்பட்ட, கொடுக்கப்பட்ட, வழங்கப்பட்ட 11,000 யுகமாக காத்திருந்து அருந்தவத்தால், அற்புத பெருந்தவத்தால், பேறு பெற்ற மகாதவத்தால் தவங்கண்டு தவத்திற்குள் தவங்கண்டு தவத்திற்குள் சிவம் கண்டு சிவத்திற்குள் தவம் கண்டு தவமாய் பெற்ற தவநூலாம் சிவநூலாம் பிரபஞ்ச மகா ரூபமாக, பிரபஞ்ச மகா பொக்கிசமாக ஈசனின் ஒட்டுமொத்த புண்ணிய நிலைகளையும் வார்த்தெடுத்து வடித்தெடுத்து பெயர்த்தெடுத்து நெற்றி பொட்டின் வழியாக ஈசன் வழங்கிய இனிய நூலாகிய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான பேழையானது நெருப்பு ரூபமாக, அக்னி ரூபமாக, அண்ட சராசர வடிவமாக அங்கிருந்து புறப்பட்டு திருமுருகன் திருக்கரங்களிலே தவழ்ந்து அதன் வெப்ப நிலை தணிக்கப்பட்டு அற்புதமாக அதன் பின்பாக தாங்கும் வல்லமை அகத்திய பெருமணி ஒருவனுக்கே என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையிலே அவர் தன் கரங்களிலே கொடுத்து அதனினும் ஆற்றலை அற்புதமாக குளிர்வித்து, ஆற்றல் குறையாது, தன்மை குறையாது, தரம் குறையாது, மேன்மை குறையாது, அதன் மகத்துவம் குறையாது, அதன் வெப்ப நிலை மட்டுப்படுத்தப்பட்டு மகா நூலாக 11,000 யுகம் கொண்ட அத்தகைய சித்தனாம் அற்புதமாக சிவமகா வாழை சித்தனின் திருக்கரங்களிலே ஈயப்பட்டு கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு அகத்தியம் எனும் அற்புதமான அருளாசானால் அற்புதமாக அதன் வடிவமானது அவன் பின்பம் தாங்கிய சித்தனின் தேகத்திலே புகுத்தப்பட்டு
அற்புதமாக நம்பி வருகின்ற நாரி வருகின்ற பூர்வ ஜன்ம புண்ணிய சீலர்கள் சபை தொடர்பாளர்கள் உத்தம உயர் நிலையிலே பயணப்பட்ட அற்புதமான நிலை கொண்ட நற்சபையில் தொடர்பாளராக இருந்து நற்சபையின் நல் ஆசானை பேராசானாய் ரூபமாக இருக்கின்ற அற்புதமான வடிவத்தின் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அற்புதமாக அரவணைத்து நிற்கின்ற ஆசானின் அருள் திரு மகா பெரு மொழிகளை கேட்டு அதன் வழி நடந்து தவ நெறி சிவ நெறி சித்த நெறி அற்புதமாக தான தர்ம நிலைகள் தவறாது கடைபிடித்து வருகின்ற சீடர்களை அடையாளம் கண்டு அவர்கள் கரங்களிலே அற்புதமாக இத்தகைய திருநூலின் வல்லமையை புகுத்தி அவர்கள் திருவாயிலே இருந்து அற்புதமாக அருளாசி பேராசி பெருமகா ஆசி பெறுகின்ற நிலையானது நற்சபையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற அற்புதமான நிகழ்வின் சாராம்சத்தை எளிமையாக வந்தோர் யாவருக்கும் பறைசாற்றி அற்புத சபைதனிலே வருவது வந்து அமர்வது என்பது இயல்பாக சுலபமாக இருந்த பொழுதும் அது சூட்சமமாக தன் அகங்காரத்தை அகற்றி ஆணவத்தை அகற்றி நான் என்ற அந்த நிலையை கொண்டு சவமாக வந்து அதில் சவத்திலே சிவம் கண்டு அற்புதமாக வந்து அமருகின்ற மாந்தன் எத்தகைய நிலையில் இருந்த பொழுதும் அவன் ஏழ்மை நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் உயர்ந்த நிலையிலும் வேறுபட்ட பல நிலைகளிலும் இருந்தபோது தாழ்ந்து நான் என்ற அகந்தையை அகற்றி நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் உயர் உத்தம சிவசபையிலே இறையுடன் அமர்ந்து நேருக்கு நேராக பேசுகின்ற வலிமையான செழுமையான செம்மையான வரத்தை பெற்ற ஒரே ஒரு சபை இச்சபை என்று உணர்ந்து வந்து அமர்கின்ற மாந்தர்களுக்கு அற்புதம் நிகழும் சபை, அரியணை அமர வைக்கும் சபை, ஆன்றோனை சான்றோனை எல்லாம் தன்னுள் வைத்து அருள் மொழி கூற வைக்கும் சபை, ஆதி கைலாய சிவசூட்சம நூலை வழங்கி அழகு பார்க்கின்ற அற்புத சபை இச்சபை என்று கூறி வருகின்ற நிலையிலே அவர்களை சூழ்ந்து நிற்கின்ற நவ கிரகங்கள் அற்புதமான அத்துணை நிலைகளும் விலகி நின்று அவனுக்கு வழிவிட்டு அற்புதமாக நற்சபையில் சீடனாக தொடர்வதற்கு உண்டான அத்துணை நிலைகளையும் வாரி வழங்குகின்ற உன்னத உயர் சபை இச்சபையே என்பதை கூறி சபையில் தோற்றம் கண்டு எளிமை கண்டு அதன் இடம் கண்டு தன் அகமதிலே தாழ்வாக எண்ணாது அற்புதமாக இதன் உள்ளிருக்கும் ஆற்றல் சிவமே சித்தனும் சிவமும் ஒன்றே என்கின்ற அற்புதமான நிலைதனை கண்டு குருவருளே திருவருள் என்கின்ற அற்புதமான அத்தகைய சரணாகதி நிலையிலே நிற்கின்ற யாவருக்கும் எந்த வினைகளும் விலகி ஓடுகின்ற அற்புத நிகழ்வானது இச்சபையிலே நடந்தேறி சிறந்தேறி வளந்தேறி வந்து தவசித்தி கண்டு தவமாயிருக்கின்ற எல்லையில் எவ்வெல்லையாக இருந்தபோதும் அவ்வெல்லையிலே தரிசனம் கொடுக்கின்ற சித்தனை காண்கின்ற சிவசபையை காண்கின்ற சிவரூபத்தை காண்கின்ற உத்தம நிலை தொடரும் என்பதை அதை விரட்டி விட்டு உத்தம நிலை உன்னத பெருநிலை தொடரும் என்பதை கூறி அற்புதமாக நற்சபையில் வந்து அமர்ந்த அரியோர்களை பெரியோர்களை சான்றோர்களை சபை மகா ஆற்றல்களை வணங்கி நிற்கின்ற யாவரும் பயனடைவர் பயன் பெறுவர் என்கின்ற அத்தகைய உன்னத உயர் கருத்தை உங்கள் யாவருக்கும் வணங்கி திருமுருகன் அமர்ந்த திருச்சபை பரந்தாமன் அமர்ந்த சபை பார்வோட்டும் பேராற்றல்கள் வலம் வருகின்ற பெருமகாசபை திருமகாசபை இச்சபை ஒன்றே என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை பறைசாற்றி அமர்ந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அருள் பொக்கிசத்தை அற்புத பெரும் பொக்கிசத்தை பெருமகா பொக்கிசத்தை சபையோர் அனைவரும் சான்றோர் ஆன்றோர் அனைவரும் சூழ்ந்திருக்க இயல்பாக இத்தகைய ஓரிரு மாந்தர்கள் இருந்தபோதும் சூட்சமத்திலே சீடர்கள் 14 லோகங்களிலும் வந்து அற்புதமாக அமர்ந்து அகத்தியனின் அருள்மொழி கேட்டு நிற்க பரந்தாமனின் அற்புதமான பறைசாற்றும் நிலை கேட்க ஆவலுடன் இருக்கின்ற அத்துணை கணங்களையும் வரவேற்று அமர வைத்து வரமருளும் சிவசபை இச்சபை பரந்தாமன் அமர்ந்த சபை இன்றைய நாளிலே சிவ விஸ்வ சபையாக திகழுகின்ற திருப்பிரபஞ்ச மகா பிரபஞ்ச திரு திவ்ய தேசமாக திகழுகின்ற ஒரு சபை என்பதை கூறி அற்புதமாக
ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து கணங்களை அனைத்தையும் வணங்கி அற்புதமாக கணநாதனை வணங்கி மகாசபையை வணங்கி உன்னத உயர் ஆற்றல்களை வணங்கி நற்சபையை கொடுத்த அற்புதமான அகத்தியம் எனும் அருளாசானின் திருப்படி பணிந்து சிவபணத்திலே தவம் இருக்கின்ற அற்புதமான பேராற்றல்களை வணங்கி நற்சபையை சூழ்ந்து நிற்கின்ற நல்ல ஆற்றல்களை வணங்கி நற்சபையை காத்து நிற்கின்ற வலம் வருகின்ற எல்லை தெய்வங்களாக இருக்கின்ற பால திரிபுர சிறிய சுந்தரியாக அமர்ந்திருக்கின்ற பாலாம்பியாக அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் நிலை கொண்ட செல்வியை வணங்கி அற்புதமாக அரவணைத்து இருக்கின்ற கௌரி அம்பாளை வணங்கி 21 நிலைகளுடனே பவனி வருகின்ற தர்ம சாஸ்தா நிலை கொண்ட வலதுடை ஐயனை வணங்கி பிரபஞ்ச கருப்பண்ண ஆற்றல்களை ஒருங்கிணைத்து ஓர் ஆற்றலாய் அமர்ந்து சைவ நிலையிலே அமர்ந்திருக்கின்ற சைவ கருப்பை வணங்கி நற்கொடிமரத்தை இயல்பு கொடிமரத்தை சூட்சம கொடிமரத்தை வணங்கி இயல்பு கொடிமரத்திலே தவம் இருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திர பெருமகனாரையும் வணங்கி பார்வோட்டும் மகாசபையிலே பேறு பெற்ற பெருஞ்சபையிலே தென்திக்கு நோக்கி தெவிட்டாத ஆட்சி கொடுக்கின்ற தமிழ் நிலை கொண்ட அத்தகைய தமிழ் கடவுளாம் திருமுருகப் பெருமான் அமர்ந்திருக்கின்ற மகா பிரபஞ்ச கூரையின் நோக்கி வந்து அற்புதமாக திருவாயில் பணிபுரிந்த அற்புதமான அத்தகைய வீரபாகு தேவனை வணங்கி கருட பகவானை வணங்கி சிறிய திருவடியாம் ஆஞ்சநேயனை வணங்கி அனுமதி பெற்று அற்புத சிவகூரை உள்ளே சித்தகூரை உள்ளே மகாகூரை உள்ளே உத்தம உயர் பேராற்றல்கள் வலம் வருகின்ற அஷ்டதிக்கு கணங்கள் எல்லாம் அற்புத காவல் உறுகின்ற அருண் சபையில் பெருஞ்சபையில் பெருமகா சபையில் ஆதி பிரபஞ்ச மகா கூரை உள் நுழைந்து அற்புதமாக தென் திக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற திருமுருகனை வணங்கி 10 அவதார சூழல்களை வணங்கி அணையா ஜோதி எரிந்து கொண்டிருக்கின்ற அக்னி குண்டத்தினை வணங்கி அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரம் கொடுத்து வள்ளல் பெருமானின் நிலை நிறைந்த நிலையாக அமர்ந்திருக்கின்ற அன்னபூரணியை வணங்கி அற்புதமான இயல்பு கொடிமரத்திலே ஆதாள பாதாளத்திலே 11,000 யுகமாக தவம் இருக்கின்ற அற்புதமான வாழை சித்தனை வணங்கி மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவியரை வணங்கி நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் எழில் மிகும் ஏற்றமிகும் சீற்றமிகும் சிவ சூட்சம நூல் அமர்ந்த 7 தட வளாகத்திலே 10 அவதார நிலைகளை வணங்கி அருள் நூல் பெருநூல் பெருமகா நூல் திறந்து அற்புத நூலை திறக்க எத்தனித்து அற்புதமான அகத்தியனின் அனுமதி கேட்டு அற்புதமான கணநாதனின் ஆசீர்வாதத்தை பெற்று அருள் நூலை போற்றி புகழ்ந்து திருநூல் திறந்து திருமகா நூல் திறந்து அற்புதமாக மங்கள சங்கொலி முழங்கி நிற்க மகத்துவமிக்க பெரு நூலிலே இருந்து இன்றைய திதி நாயகனாம் ஏகாதசி நாயகனாம் பரந்தாமனை சங்கு சக்காரி என சங்கிறோம். ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதி நாராயணாய சிவநாராயணாய சித்த நாராயணாய நரசிம்ம நாராயணாய தசநாராயணாய ஓம் நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. தனது சரீரம் அது சாட்சியாய் நிற்க அச்சாட்சிக்குள்ளிருந்து எழும் திருவாயில் மூலமாக ஒலித்த வார்த்தைகள் காட்சிகளை பிரதிபிம்பமாய் காட்டி நிற்க அக்காட்சி நிலைக்குள் இருக்கும் ஏகனவன் சபைதனில் அநேகனாக அவன் உருவெடுத்த அற்புத ஏகாதசி பெருநாள் கண்டமர்ந்து திதி திருவிழா கண்டு தவநிலை கொண்டு
யமபயம் இல்லா ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு அவன் நான் கரம் இருக்கும் அவன் நான் அந்நானுக்குள் இருக்கும் அற்புதமான சூட்சம நிலைதனை தன் கரத்தில் ஏற்றிருக்கும் சிவசபை ஆசானாய் மிளிரும் அச்சித்தனுக்கு யாம் மகாவிஷ்ணு நல்லாசி வழங்கி நாராயண 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 ஓம் நமோ நாராய. காலன் அவனை தன் காலின் அடியில் அமிழ்த்தி வைத்து அற்புதமாய் அவனிடம் இருந்து ஆசி பெறும் சூட்சம நிலைதனை தன் கரமதில் சரவணபவ அட்சர ஆயுதங்களை ஏந்தி நின்று நாராயண நாமங்களை உள் தாங்கி அவதார புருஷர்களுடைய ஆயுதங்களை ஒன்றாக தன் கரமதில் ஏற்றிருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய சிவமகா சித்த சபையில் ஏற்றமிகு நிலையாய் எமை அறைகூவல் விடுத்து அழைத்த சித்தனே, அழைக்கின்ற கணம் நீர் அழைத்த கணம் மட்டும் வருவதில்லை. அற்புதமாய் ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து எழுகின்ற ஆர்ப்பரிக்கும் உமது அற்புத திருவாய் மொழியின் மூலமாக அத்துணை கணங்களும் பிரபஞ்சத்திலிருந்து எழுந்தோடி வந்து சபை கூடத்திலிருந்து எழுந்தோடி தவநிலை களைந்து வந்து அமர்ந்து சிவசூட்சம நூலுக்குள் நுழைகின்ற அற்புதமான சூட்சம நிலை தவழ்ந்திருக்க அந்நூலினை தாங்கியிருக்கும் ஆற்றல் கொண்ட அகத்திய பெருமகன் அவ்வாற்றலையெல்லாம் ஆழ்த்தி அமிழ்த்தி ஆறுதல் கூறி அதனை எமக்கு பின் அமர்த்தியிருக்க யாம் மகாவிஷ்ணு வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி. நமோ நாராயணாய. ஒரு கணம் நீட்டும் வேலைதனில் அக்கரத்திலிருந்து பல்வேறு கணங்களுடைய சூட்சம ஒளிக்கீற்று அருள்கீற்றாய் பரவும் அற்புத சூட்சம சபைதனில் எழில்மிகு ஏற்றமிகு சுப நிகழ்வு நிகழ்வாய் நடந்தேறிய திருப்பிரபஞ்ச கோமாதா மேல் அமர்ந்து அழகு பெற்ற கிருஷ்ண பகவான் அமர்ந்து அருள் பாலித்த ஆற்றல் கொண்ட திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜையாகும் சித்தனே அப்பூஜை என்று யாம் மகாவிஷ்ணு தெரிவித்து அவன் ஊதிய அத்தகைய குழலின் மூலமாக எழுந்த நாத ஒளி சபை முழுவதும் பரவி அவரவர்கள் ஒலித்த அகத்திய நாமத்தோடு அது ஒன்றாக கலந்து ஒலித்த சீடர்களின் சரீரத்திற்குள் புகுந்து அது ஏகாதசி திருநாளின் ஆசிகளை யாவருக்கும் உள்ளிருந்து பறைசாற்றியது என்று யாம் மகாவிஷ்ணு தெரிவிக்கின்றோம் சித்தனே. வந்து அமர்ந்தோன் இவன் சிவன் மச்சனாக திருமுருகனின் மாமனாக ஆணைமுகனுடைய அற்புத கொஞ்சு தமிழ் பேசும் ஆணைமுகனுடைய மாமனாக வந்து அமர்வோன் அனைத்து குடும்பங்களையும் ஒன்றாக அழைத்து வந்து அமர வைக்கின்ற அற்புத திரு நிகழ்வாகும் சித்தனே. இவ்வேளை ஏகனவன் சபையில் அநேகனாய் அமர்ந்திருக்கும் அவன் சபையில் எம் அநேக அவதாரங்களையும் தவமிருக்க வைத்த அற்புதமான அகத்தியனுக்கு யாம் மகாவிஷ்ணு நன்றி செலுத்தி அகத்தியன் காட்டும் திசையில் செல்லும் அற்புதமான இச்சபை அகத்தியன் அமர வைத்த இடத்தில் அமர்ந்திருந்து தவம் காணும் அற்புத 10 அவதாரங்கள் அவன் சொல் கேட்டு நடக்கின்றவாறு அகத்தியன் சொல் கேட்டு நடக்கின்றவாறு அவதாரங்களே அகத்தியன் சொல் கேட்டு சபையில் தவமிருக்கின்ற பொழுது அகத்தியன் சொல்லை தன்னுடைய வேத மந்திரமாக தான் பிறப்பினுடைய அடையாளமாக அத்தகைய அடையாளம் என்பது அகத்தியமாக மாற வேண்டும். அகத்தியம் ஜெகமாக மாற வேண்டும். ஜெகம் அகத்திய அடையாளம் கண்டு இத்தகைய யுகம் மாற வேண்டும் என்ற அற்புதமான அத்தகைய குறிக்கோளினை தன் கரம் வைத்து செங்கோல் ஏந்தி அமர்ந்திருக்கும் வாழை சித்தனுடைய அற்புத நிலை கொண்ட பிரபஞ்ச மகா சபையில் ஆசான் நடப்பது அகத்தியன் சொல் கேட்டு
ஆசான் சொல் கேட்டு நடப்போர்கள் யாவரும் அகத்தியன் சொல் கேட்டு நடப்பதற்குரிய சூட்சமம் என்று யாம் மகாவிஷ்ணு நல்நிலை தெரிவித்து, ஆற்றல் ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது, இவ்வாற்றல் யார் பகிர்ந்து கொடுத்தது, எவரால் ஈயப்பட்டது இவ்வாற்றல் என்று தன் தேகத்திற்குள் சந்தேக நிலைகளோடு பரவி வருகின்ற இத்தகைய சூழல்களில் அவ்வாற்றல் எங்கிருந்தும் எழவில்லை. சித்தன் சரீரத்திற்குள் எழுந்த பேராற்றல் அது. கலியுகம் என்ற ஒன்று மாறும் நிலை, என் நிலையிலிருந்து அது மாற வேண்டும், எத்தல நிலையிலிருந்து மாற வேண்டும் என்று சூட்சமத்தில் கைலாய திருச்சபையில் நடந்தேறிய அத்தகைய நிலை பரிமாணங்களின் மூலமாக, பல்வேறு பரிமாணங்களின் மூலமாக ஆலோசிக்கப்பட்ட அந்நிலை சித்தனை அடையாளம் கண்டு, சிவத்தை அடையாளம் கண்ட சித்தனை அடையாளம் கண்டு வந்து அமர்ந்து அகத்தியன் ஒன்றாக இருந்து தவம் ஏற்றி எம் தவமும் அவம் தவமும் ஈடு இணையான தவம் என்று தவத்திற்கு ஈடான தவம் கொண்டு தவம் அகத்தியமாய் அமர, அகத்தியத்திற்கு எதிராய் சித்தன் தவத்தில் அமர, தவமே தவம் கண்ட அந்நிலையை சிவத்திடம் உரைத்து கொடுத்த அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலும் சபையும் ஒன்றாக கலந்திருக்கின்ற பொழுது, அதனோடு சித்தன் கலந்திருந்த பொழுது உள்ளிருந்து எழுந்த பேராற்றலே இவ்வாற்றல் என்று யாம் மகாவிஷ்ணு தெரிவிக்கின்றோம். சித்தனை இது சூட்சம வளையமாகும். எவரொருவரும் இந்நிலையை எட்டலாம். அவர் அமர்ந்த தலத்திலிருந்தும் இந்நிலையை எட்டலாம். அது எவ்வாறு எனில், அது எவ்வாறு எனில், இதுபோன்று பிரபஞ்ச மகா சபையிலிருந்து ஒலிக்கும் ஒளி உரைக்கீற்று, ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து உரைக்கின்ற மொழிக்கீற்று, தமிழ் மொழிக்கீற்று. இம்மொழிக்கீற்று எங்கிருந்து வந்தது? உள்ளிருந்து எழும் ஆதி அதிவெப்பம் சிவவெப்பம் மேலெழுகின்ற பொழுது அது வார்த்தையாக, பிரளயம் காட்டும் காட்சியாக, காட்சியும் வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பரவுகின்ற அற்புதமான சிவத்தோடு சக்தி இணைந்து எவ்வாறு இத்தகைய அண்ட பிரம்மாண்டத்தை ஆளுகின்றதோ அதுபோல் காட்சியும் ஒளியும் மொழியும் ஒன்றாக கலந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை ஆளுகின்றது. அவ்வாறு சிவசூட்சம நூல் ஆளுகின்ற இம்மூன்றினையும் தனக்குள் வைத்து ஒருவன் எவன் ஆளுகின்றானோ அவனுக்குள் இருந்து ஆதி கைலாய சூட்சம நூல் பிரளயம் எடுத்து கிளம்பும். அவ்வாறு பிரளயம் எடுத்து கிளம்பிய ஆதிமகா சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து வரும் ஆற்றலை உணர்ந்தவன் இப்பிரளயத்தினை சுமக்கின்ற அற்புதமான பாக்கியத்தினை பெறுகின்றான் என்ற நிலையினை யாம் மகாவிஷ்ணு தெரிவித்து, ஆற்றலோடு ஆற்றல் கலக்கின்ற பொழுது அது பன்மடங்காக பெருக்கெடுக்கின்றது. அழைத்த குரலிலிருந்து வந்த ஒலிக்கீற்று, அழைத்தவுடன் சீடனுக்குள்ளிருந்து எழுக்கின்ற மொழிக்கீற்று, இரண்டு கீற்றும் ஒன்றாக சேர்கின்ற பொழுது அற்புதமாக சிவமும் சக்தியும் ஒன்றாக இணைகின்ற அந்நிலை. சித்தனோடு சீடர்கள் இணைகின்ற பொழுது சிவமும் சக்தியும் ஒன்றாக இணைகின்றன. இரண்டையும் பிரித்து பார்ப்பது பிரபஞ்சத்தில் சாத்தியமில்லை. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கலந்த நிலையாகும் அது. அவ்வாறு கலந்த நிலையில் சித்தனும் சீடனும் கலக்கின்ற பொழுது இவன் உரைக்கின்ற மொழி உமக்குள் இருந்து வரும், நீர் நினைக்கின்ற மொழி இவனுக்குள் இருந்து வரும். இவன் ஆற்றும் ஒரு சேவையை நீர் உணர்வாய், நீர் ஆற்றும் சிறு சேவையை இவன் உணர்வான். இவன் உணர்கின்ற பொழுது கைலாயத்தில் இருக்கும் அவன் உணர்வான், அவனுக்குள் இருக்கும் இவன் உணர்வான், இவனுக்குள் இருக்கும் அவன் உணர்வான். இதுவே பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருக்கும் சூட்சம நிலையாகும் சித்தனி. அவ்வாறு உணர்கின்றவன் பல்லவ தேயத்தில் அமர்ந்திருந்தாலும், அவன் ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருந்தாலும், உணர்வு என்பது ஒரு நொடிக்குள்ளாக இருக்கின்ற ஒளிக்கீற்று அளவில் பிரபஞ்ச மகாசபையின் இயல்பு கொடிமர பதாகையின் மூலமாக பறைசாற்றப்படும் சித்தனே. அது ஒளியின் வேகத்தை விட, காற்றின் வேகத்தை விட அற்புதமாக சூட்சம வேகம் கொண்ட நிலையாகும் அது என்று யாம் மகாவிஷ்ணு தெரிவித்து, இதுகாரும் நடந்தேறிய ஆசி மொழிகளிலெல்லாம் சித்தனை வாழ்த்து பாட சிவசூட்சம நூல் உருவானதே சித்தனை வாழ்த்து பாடுவதற்கு என்றே உருவாக்கப்பட்ட நூலாகும் இந்நூல். ஆகவே சித்தனை வாழ்த்தி
சித்தனுக்குள் இருக்கும் சித்த நிலையை வாழ்த்தி அவனுக்குள் இருக்கும் பிரபஞ்ச நிலையை வாழ்த்திய பின்னரே இந்நூல் மறுபயணம் தெரிவிக்கின்ற நிலைதனை எட்ட முடியும் என்ற நிலைதனில் ஒருவனுக்கு நூல் உள்வருகின்ற பொழுது அவன் சித்தனை மட்டுமே அவன் சரீரத்திற்குள்ளும் அவன் சிந்தைக்குள்ளும் அவன் பார்வைக்குள்ளும் அவன் உணர்வுக்குள்ளும் அவனுடைய ஒவ்வொரு நிலைக்குள்ளும் சித்தனை அடையாளம் காட்டுவார்கள் என்று யாம் மகாவிஷ்ணு தெரிவித்து, எவனொருவன் பிரபஞ்சத்தை ஆற்றலாக காண்கின்றானோ அவனுக்கு பிரபஞ்சம் ஓர் ஆற்றல் படைத்த வல்லமை படைத்த ஓர் வட்ட வளையமாக அவனுக்கு தெரியும். எவனொருவன் பிரபஞ்சத்தை வசிக்கின்ற வெறும் தலமாக பார்க்கின்றானோ அவனுக்கு அது வெறும் கற்களும் முற்களும் மண் மேடுகளும் மலைகளும் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பூவுலகமாக தெரியும். இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டினை உணர்ந்து ஒருவன் உற்று நோக்குகின்ற பொழுது அற்புதமாய் அவனுக்குள் ஆதி கைலாய பிரளயம் உள்ளிருந்து எழும். அப்பிரளயமே உள்ளிருந்து எழுகின்ற பொழுது ஆதி கைலாய சிவசூட்சம நூலாக அது உள்ளிருந்து எழும். அவ்வாறு உள்ளிருந்து எழுவதற்கு அவன் தன்னைத்தான் உணர வேண்டும், தன்னைத்தான் ஜெயிக்க வேண்டும். மாற்றானை ஜெயிப்பது பெரிதல்ல, மாற்று நிலை கொண்ட வார்த்தைகளை ஜெயிப்பது பெரிதல்ல. தனக்குள் இருக்கின்ற அத்துணை நிலைகளையும் ஒருவன் எப்பொழுது எக்கணம் ஜெயிக்கின்றானோ வெற்றி அடைகின்றானோ அவனே உண்மையான மகாவீரன் மாவீரன் என்ற நிலைக்குள் இருந்து அவனை ஜெயிக்கின்ற பொழுது அவன் பிரபஞ்சத்தை ஆளும் தன்மைதனை பெறுகின்றான். அவ்வாறு பிரபஞ்சத்தை ஆளும் தன்மைதனை பெறுகின்றவன் சிவமே என்று யாம் மகாவிஷ்ணு தெரிவித்து அற்புதமாய் அவ்வாறு கற்றுக் கொடுக்கும் ஞான பட்டறையில் வந்து அமர்ந்தோர் யாவரும் தன்னை ஜெயிக்கின்ற அற்புதமான தகைய முயற்சிதனில் ஈடுபட்டு தன்னை வெற்றி கொண்டு இப்பூவுலகை வெற்றி கொண்டு தன்னை வெற்றி கொண்டு இப்பூவுலகை உணர்ந்து வெற்றி கொண்டு அற்புதமாய் உமை காண்போர் தங்களை காண்போர் யாவரும் சிவமாக காண்கின்ற அற்புத நிலை கொண்ட நல்ல ஆசிகளை மகாவிஷ்ணு வந்து யாம் ஏகோபித்த ஏகாதசி பெருந்திதி திருவிழா இதனிலே வந்தமர்ந்து சற்சங்க நிகழ்வில் யாம் நல்ல ஆசி உரைத்து அமர்ந்திருக்கின்றோம். சங்க எடுத்துக்கோங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. நற்சபையிலே நல் நூலிலே இருந்து பெருநூலிலே இருந்து பெருமகா நூலிலே இருந்து பிரபஞ்ச வடிவத்திலே இருந்து பிரபஞ்ச ரூபத்திலே இருந்து சிவசித்த மகாசித்த விஸ்வசிவ சிவமகா சித்த பெரும் ரூபத்திலே இருந்து அற்புதமாக நற்மகனா திருபடி பணிந்து மகா ஆற்றலின் மணிந்து மகா உன்னத மகா பிரபஞ்ச மகா திருப்பார்கடல் நாயக திருப்பணிந்து மங்கள சொல்லி தொடங்கி அற்புதமாக அமர அகத்தியனின் உள்ளிருந்து அழைக்க